கபிலன் தான் திருந்திட்டதாகவும் இனிமேல் வந்துட்டு ரித்திகாக்காக மட்டும் தான் இது பண்ணுவேன், அந்த தப்பெல்லாம் பண்ணது நான் தான், இதுக்கப்புறம் அதை மாதிரி பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு முடிவு சொல்ல வேண்டிய அயலி கையில் தான் இருக்குது, இந்த கல்யாணம் நடக்குமா வேணான்றதுன்ட்டு இந்திராணி சொல்லிவிட ஐடி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க அப்பா தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போய் இங்கே பாருமா, உன் தங்கச்சியோட வாழ்க்கையை நீ கெடுத்துடாதம்மா, அவன் மேலே உயிரே வச்சுட்ருக்கா, அவன் தான் வந்துட்டு இது சொல்கிறான்ல, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடக்க விடுமான்னு சொல்ல சரின்ட்டு வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐடியா அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு விஷயம், என் தங்கச்சியை நான் அங்கே அனுப்புறது அந்த கபிலை நம்பி இல்லை, உங்களை நம்பி தான். அவங்க பேச்சை கேட்டால் அவங்க கண்டிப்பாக மாறிடுவான்னு எனக்கு தோணுது, நீங்களாக பார்த்துக்கணும்னு சொல்ல கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் நான் பார்த்துப்பேன்ற மாதிரி இந்திராணி சொல்லிடுறாங்க. அப்புறமா எல்லோரும் நலங்கு வைக்கிறாங்க. கபிலனுக்கும் ரித்திகாவுக்கும் உட்கார வச்சு எல்லாரும் வச்சுக்கிட்டே வராங்க. அப்போ ஐடியும் வந்துட்டு வைக்கிறாங்க. கபிலனும் சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்புறம் சிவா கீழே இருக்க என் தம்பி எங்கன்னு தேடுறாங்க. ஏதோ இங்கே தானே இருக்கான் அப்படின்னு எல்லோரும் சொல்ல, என் தம்பி சிவாவை கேட்குறான் அப்படின்னு சொன்னோன்னே சிவாவை கூப்பிட்டு இங்கே வா, நீயும் நலங்கு வைன்னு சொல்லிட்டு நலங்கு வைக்க சொல்கிறாங்க. நீ போயிட்டு அயலி பக்கத்தில் நில்லு அப்படின்ற மாதிரி நிற்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அயலிக்கும் சிவாவுக்கும் வந்துட்டு இவங்க நலங்கு வச்சு எல்லாரும் நலங்கு வைக்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு பார்க்குறாங்க. அப்புறமா இந்த இதில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நான் ஒரு புதுசாக சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் டான்ஸ் ஆடலாம் நம்ம சொன்னதுக்கு. அப்போ குட்டி பசங்களை சூப்பர் சிங்கர்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த பசங்க வந்துட்டு பாடுறாங்க, செம்மையாக பாடுறாங்க, எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குன்னு எல்லோரும் இது பண்ணுறாங்க. இவங்க வந்து பழைய பாட்டு பாடுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு, நீ பாடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் வந்து பழைய பாட்டு ராஜாவின் பார்வையில் அந்த பாட்டு பாடுறாங்க. அதுக்கு வந்து கபிலனும் ரித்திகாவும் ஆடுறாங்க. சிவா யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அயலியோடு சேர்ந்து அவர் வந்துட்டு அந்த பாட்டை இது பண்ணுற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாரு. ஒரு பக்கம் இப்படி எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க பர்ஸை வந்துட்டு கீழே விட்டுட்ருக்காரு சிவா. பர்ஸை காணும்னு தேடிட்டு இருக்கும்போது அயலி வந்து 500 கேட்க இந்த மாதிரி பர்ஸை காணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அதில் தான் அம்மா ஃபோட்டோ வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு போய் தேடி பார்க்கறதுக்காக போகிறாங்க. கரெக்டாக எங்கள் சிவாவோட அப்பாவே அந்த பர்ஸ் எடுத்துருக்காரு. பர்ஸை தந்து பார்த்தா அதில் அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ இருக்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாரு. அப்போ இது என் பையன் தான் இருக்குன்னு யோசிக்கிறாங்க. கரெக்டாக சிவா வந்துட்டு அந்த பர்ஸை பார்த்துட்டு வந்து சார் இது என்னோடய பர்ஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த பர்ஸ்குள்ளே இருக்கிற ஃபோட்டோ யாருன்னு சொல்லி கேட்க அது எங்கள் அம்மா அது அப்படின்னு சொன்னோன்னே ஷாக் ஆகிடுறாரு. அப்போ சிவா என்னோடய பையன் தான் நான் சொல்லிவிட்டு அப்படியே ஷாக் ஆகி அழுதுட்டு அங்கேயே உட்காந்துறாரு. அப்புறம் கண்ணை தொடச்சிட்டு தனியாக போய் நின்றுட்டுருக்காரு. அப்படியே அவங்க பையனை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு கரெக்டாக இந்திராணியும் வந்துடுறாங்க. என்னாச்சு சித்தப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, ஹாஸ்பிட்டலுக்காவது போயிட்டு வந்துடலாம்மா, இங்கே வா சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை சேர் எடுத்துகிட்டு வர சொல்லி உட்கார வைக்கிறாங்க. என்ன சார் ஆச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சிவா கேட்க, இல்லை வேண்டாப்பா, ஒன்றும் இல்லை, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, தன்னோட பையன் சிவான்றது எல்லோரும் எதுக்கவும் சொல்ல போகிறாரா, இல்லை வந்துட்டு இந்திராணி கிட்ட மட்டும் உண்மையே சொல்ல போகிறாரா, என்ன எதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.